ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கோயிலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி தம்மூனில் இருக்கிற இன்னொரு குகைக்குள்ளே இருக்கிற சிவன் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். இந்த கோயில் ஹைவே கிட்ட தான் இருக்குது. ஹைவேலேருந்து எப்படி கோயிலுக்கு போகிறதுன்னு ஃபுல் ஜேர்னியும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நான் என்னோடய ஜேர்னியை எஸ்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எக்ஸிட்டில் வெளியாயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சன்வே சிட்டி இப்போ எக்ஸிட்டுக்கு வெளியாகணும். ஹைவே எக்ஸிட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு யூடர்ன் பண்ணி திருப்பியும் வந்த பாதையில் நம்ம போகணும். யூடர்ன் பண்ணிவிட்டு வரும்போது நம்ம திருப்பியும் ஹைவே பார்ப்போம். அந்த ஹைவே ஓவர்ஹெட் பிரிட்ஜ் தாண்டின கையோட நம்ம லெஃப்ட்டு வளையணும். லெஃப்ட்டு தாண்டினோடனே நம்ம ஒரு சின்ன தாமான் உள்ளுக்கு போவோம். கோயிலோட சைன் போர்ட்டும் அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சைன் போர்ட் ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த கோவிலோட ஏரியாவை அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸில் போடுறப்ப நம்மளுக்கு என்னமோ ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். காடி பார்க் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரப்போ நம்மளுக்கு ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு விநாயகர் இருப்பார். அப்புறம் அங்கே இருக்கிற பைரவர் எங்களை வெல்கம் பண்ண வந்துட்டார். வாங்க மக்களே, இப்போ சிவன் எப்படி இருப்பாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளுக்கு இருக்கிற சிவன் ரொம்ப காமாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் அந்த ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த இடம் நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம். உங்களுக்கு மெடிடேட் பண்ணுறது பிடிக்கும்னா, இல்லை ஒரு அமைதியான இடம் மெடிடேட் பண்ணுறதுக்கு தேவைன்னாக்கா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும். இங்கே சிவனை சுற்றி மெடிடேட் பண்ணுறதுக்கு இடமும் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன கல்லும் இருக்குது. அந்த கல்லில் விபூதி கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து விபூதி எடுத்து கூட பூசிக்கலாம். இந்த சிவன் சிலையோட இன்னொரு சிறப்பு அந்த சிலையோட கலரு. கொஞ்ச நாளுக்கு முன்னே அது நீல கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப சிவனோட சிலை வெள்ளை கலரில் இருந்துச்சு. நீங்கள் வர்றப்ப நீல கலராக வெள்ளை கலராக தெரியாது. நீங்கள் பார்த்துக்கங்க. சிவன் கோயில் பக்கத்திலே முனீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த 2 கோயிலும் ஒரே மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. முனீஸ்வரர் கோயிலில் நிறைய சிலைகள் இருக்குது. அனுமார் சிலை, நாகம்மா சிலை, அந்தமாதிரி நிறைய சிலைகள் வச்சு வழிபடுறாங்க. கோயில் மின்னுக்கு இருக்கிற சிலைகளெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா கோயில் உள்ளுக்கு ஒரு சின்ன சிவலிங்கமும் மதுரை வீரனும் இருப்பார். இந்த கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குது. 2 சின்ன மலைக்கு கீழே இந்த 2 கோயிலும் அழகாக ஒரு சின்ன குகையில் இருக்குது.
இந்த மலையோட இன்னொரு பியூட்டி என்னென்னாக்கா அது சுற்றி இருக்கிற அதோட மரங்கள் மலையில் ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதோட வேர்லாம் அவ்வளோ அழகாக கீழே வரைக்கும் வந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் ஒரு சிலர் பண்ணுற தப்பு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் குப்பைங்கள்லாம் போட்டிருக்காங்க. தயவுசெய்து குப்பையை குப்பை தட்டில் போடுங்க. இந்த அழகை வீணாக்காதீங்க. சரி நேர்களே, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.